ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் நம்ம தனியார் நிறுவனத்தில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, என்ன வேலை வாய்ப்பு இது, இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லீடிங் மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேலை பதவி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அசம்பிளி அப்படின்னு மொத்தம் 3 விதமான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் அசம்பிளி அப்படின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 3 இருக்குது. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, தகுதி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கம்பெனிக்கு நம்ம இன்ட்ரி போனோம்னா நம்மகிட்ட கேட்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி, பிஇ முடித்தவர்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி இதெல்லாம் படித்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம், இல்லை பிஇ படித்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம், டிப்ளமோ, ஐடிஐ அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஓகேங்களா? வேலை இடம் சென்னை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலை நேரம் அப்படின்னு ஒன்று இல்லை. இப்போது ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு விதமான இருக்கும். ஸோ இந்த கம்பெனியில் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 மணி நேரம் வேலை நேரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போனா 8 ஹவர்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அனுபவம் பொறுத்த மட்டும் வரைக்கும் புதியவர்கள், ஓராண்டு அனுபவம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதியவர்கள் அப்படின்னாலே ஃப்ரெஷர் அப்படிங்கிறது உள்ளே வந்துடும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா பாலினம் பொறுத்த மட்டும் வரைக்கும் ஆண்கள், பெண்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வயது வரம்பு 18 வயசுக்கு மேல் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. கூடுதலாக நமக்கு பார்த்திங்கன்னா மதிய உணவு, இருப்பிட வசதி, கூடுதல் அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மதிய உணவுனா லஞ்ச் அப்படிங்கிறதான அர்த்தம். கரெக்ட். அதுக்கப்புறம் இருப்பிட வசதி அப்படிங்கிற பட்சத்தில் ரூம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரூம் வசதி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதல் அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சம்பள விவரம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சுக்குள்ளே சம்பளம் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக கரெக்டான எலிஜிபிள் பர்சன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தனியார் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது நிறுவனத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே என்ன கொடுத்துருக்காங்க, ஏது கொடுத்துருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். நீங்கள் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வர நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் அதில் பயன்பெற முடியுமோ அந்த அளவுக்கு பயன்பெறுங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு லைக்ஸ் ஆகட்டும், ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதையும் கொண்டு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.